மஹமூத் அப்பாஸின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தர் கேட்குறாங்க, இது மாதிரி ரசூலா வந்து துவாக்கள் இதெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க இல்லையா, இதை ஓதுனா நமக்கு பலன் கிடைக்குமா அப்படிங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, வெறும் துவாக்கள் ஓதுனீங்கன்னா பலன் கிடைக்காது. முதல்ல நீங்கள் ஈமானுக்கு வந்து சரி பண்ணணும். முதல்ல வந்து நீங்கள் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மிஷன் என்ன, குர்ஆனுடைய தாவா என்ன, மொத்தத்தில் எல்லா விஷயமும் நீங்கள் புரிஞ்சு அதற்காக நீங்கள் உழைக்க தொடங்கணும். அந்த உழைக்க தொடங்கும் போது உங்கள் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். அப்போ தான் நீங்கள் முஸ்லீமாக மாறி வாழ்க்கையை தொடங்குறீங்க. அப்போ அந்த முஸ்லீம்களுக்கு இறக்கப்பட்ட பாதுகாப்பு கிடையும் தான் என்னது, இந்த கவசங்கள் எல்லாமே. எது, இந்த குல்லுதரபில் ஃபலக்கு, இந்த சூறாக்கள், இதெல்லாமே இப்போ இது வேலை செய்யும். இப்போ வந்து உங்களுக்கு எதிராக வரக்கூடிய சூழ்ச்சிகளை வந்து எல்லாம் முறியடிப்பான். உங்களுக்கு எதிராக யாராவது நோய்களை எல்லாம் பரப்பி விட்டானா அந்த நோய்களை நம்மளை காப்பாற்றுவான். இது இல்லாமல், அதாவது உடம்புன்னு ஒன்று இருக்கணும்ல கவசம் போடுறதுக்கு, உடம்பே இல்லாமல் வெறும் கவசம் போட்டால் எதில் நிற்கும்? அப்போ உடம்புங்கிறது அல்லாஹ்வுடைய தீனுக்காக நாம் வந்து நம்மளை தயார்படுத்திக்கிறது. அதுக்கப்புறம் ரசூலாவுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த அந்த மைண்ட் செட்டில் நாம் இருந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லாமே வேலை செய்யும். இதில் இந்த ஒரு இதில் கூட பாரு, ஒரு ஹதீஸில் வரும்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு வேலையாக வந்து ஒரு சஹாபி அனுப்புவாங்க. போகிற வழியில் அந்த சிங்கம் ஒன்று வந்துடும். ஒரு வேலையை அனுப்புவாங்க, சிங்கம் வந்து வழியில் வந்துடும். எல்லாரும் பயந்து ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த சிங்கம் வந்து விடாது அந்த சஹாபியை அந்த ஊருக்கு, அந்த எல்லையை கடக்கிறது, அந்த காட்டை கடக்கிறதுக்கு விடாது. அப்போ அந்த சஹாபி சொல்லுவாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வேலையை கொண்டு வந்து வந்துட்டுருக்கேன், அதனால் ஒழுங்காக என்னை வழி விட்டுரு அப்படின்னோன்னா அது உடனே வழி விடும். புரியுதா இல்லையா? இப்படி வேலை, அல்லாஹ்வுடைய தூதருடைய வேலை நம்ம செஞ்சால் இந்த துவாக்கள் இது எல்லாமே நமக்கே நடக்கும். இந்த உதவி கிடைக்கும். அப்புறம் அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு நடந்ததில்லை, இந்த ரொட்டிக்கெல்லாம் வந்துகிட்டே இருக்கும், இந்த கோதுமை வந்து வந்துக்கிட்டே இருக்கும், தண்ணி ஒரு பாட்டில் இருக்கும் எடுத்து நம்ம குடிச்சிட்டே இருப்போம். இது எல்லாமே அல்லாஹ்வுடைய தீனுக்காக நம்ம கரெக்டான முறையில் உழைக்கும் போது நமக்கு இதெல்லாமே நடக்கும் அப்படிங்கிறதான் பார்ப்போம். இதில் கிண்டல் பண்ணலாம், எங்கே நீ ஓது பார்ப்போம், நீ அல்லாஹ்வுடைய தீனுக்கு தானே நீங்களாம் வேலை செய்கிறீங்க, நீங்கள் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க, எங்கே நீங்கள் ஓதுங்க பார்க்கலாம், நீங்களாம் ஆஸ்பத்திரிக்கே போகிறது இல்லையா, அப்போ கிலாஃபத் புரிஞ்சால் தான் இந்த குர்ஆனுடைய வசனங்கள்லாம் வேலை செய்யுதா, இப்போ இங்கே ஹஜ்ரத்து இங்கே லைனில் போய் நிற்கிறாங்களா அதெல்லாம் வேலை செய்கிறது இல்லையா, இதெல்லாம் வந்து நக்கல் நையாண்டி இதெல்லாம் அடிச்சிக்கலாம். இதெல்லாம் அடிச்சிங்கனாலாம் வேலை செய்யாது. இவர்களுக்கு நம்ம பதில் சொல்லணுங்கிற தேவையும் வந்து நமக்கு கிடையாது. நம்முடைய விவகாரம் அல்லாஹ்விடத்தில் இருக்குது, இவர்களிடத்தில் இல்லை. இவர்கள் கேலி செய்கிறதும் கிண்டல் செய்கிறதும் இவங்க நக்கல் அடிக்கிறதும் ஒன்றும் கிடையாது. இப்போ நக்கலே மார்க்கமாக போச்சு இல்லை, ஃபேஸ்புக்கில் இதிலெல்லாம் நான் செம்மையாக கலாய்ச்சிட்டாங்கன்னா நம்ம சூப்பரான ஆளாமா. கலாய்க்கிறதுக்கு பேர் மார்க்கம், சும்மா அப்படி போடுறது இப்படி பண்ணுறது அப்படி செம்மையான பதில்றான். அதுக்கு இவன் ஒரு அருவருப்பான ஒரு பதில் கொடுப்பான். ஆப்போசிட்டுக்காரன் என்னடா இவன் இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறானேன்னு அவன் அமைதியாக இருந்துருவான். அவனை ஓட வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க சந்தோஷப்பட்டுவான். அதுக்கு 5 பேர் லைக் பண்ணுவான், 4 ஹார்ட்டின் வந்துடும், 5 இப்படி வந்துடும், அதெல்லாம் வந்துடும் ஃபேஸ்புக்கில். இந்த அசிங்கமான தாவா தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இதெல்லாம் வந்து இப்படிலாம் லொல்லெல்லாம் பேசக்கூடாது. இது ஒரு தனி மேட்ரு. அப்போ புரிஞ்சுங்க எப்படின்னா, இதெல்லாம் எப்போ வேலை செய்யும், சடங்கு எப்போ நமக்கு வேலை செய்யும்னா இகாமத்தே தீனு புரிஞ்சு அதற்படி நம்மளுடைய வாழ்க்கையில் அமல்படுத்தி நாம் அதை நோக்கி ஒரு ஸ்டெப் எடுத்து தொடங்கிட்டோம்னா சடங்கெல்லாம் சூப்பராக வேலை செய்யும். குல்லுதரபில் சூறா, இந்த 3 சூறாக்கள் இருக்குல்ல, இது 3 சூறா ஓது, கையில் ஓதி உடம்புல தடவு பெற என்னமோ ஒரு கோட்டிங் ஆகிற மாதிரி ஆகுது. இது அப்படியே ஃபீலிங்கும் ஆகுது. நம்ம தடவும் போது என்ன ஆகுதுன்னா, என்னமோ ஒரு வேஸ்லின் தடவும்ல, வேஸ்லின் தடவும்னா அப்படியே அந்த கோல்டு க்ரீம்லாம் தடவும்ல, அந்த ஃபீலிங்கே கிடைக்குது. இது முன்னாடியும் தடவி இருப்போம், நமக்கு ஒன்றும் அது தெரியறதில்ல, இப்போ தடவும் போது தெரியுது. அதுதான் பாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தீங்கன்னா இது அல்லாஹ் கடைசியாக கொடுத்த கிஃப்ட்டு. குல்லுதரபில் ஃபலக்கும் குல்லுதரபின் நசூராவும் அல்லாஹ் கடைசியாக கொடுத்த கிஃப்ட்டு, சூனியத்தை முறியடிக்கக்கூடிய கிஃப்ட்டு. யூதர்கள் சூனியம் மூலமாக தான் இன்றைக்கி எல்லாமே சாதிச்சுட்டு இருக்கிறாங்க. சூனியம் வந்து சாதாரண மேட்டர் இல்லை, அது சும்மா ரோட்டில் போகிறவன் வர்றவனுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. அப்போ சூனியம்ங்கிறது தனி. அப்போ சூனியத்துலேருந்து நாம் தப்பிச்சுக்கலாம். இவன் எதில் சூனியம் வைக்கிறான், எப்படி சூனியம் வைக்கிறான்லாம் கிடையாது. காலையில் எந்திரிச்சு குல்லுல்லாஹது குல்லுதரபில் ஃபல குல்லுதரபின் நாஸ் ஓத வேண்டியது 3 வாட்டி, அப்படியே உடம்பு ஃபுல்லாக தடைக்க வேண்டியது, ப்ரொடெக்ஷன் ஸ்டார்ட்டு. அப்புறம் நைட்டு தூங்கும்போது மறுபடியும் இதே செய்ய வேண்டியது. ஆயத்துல் குர்சி ஓதிட்டோம்னா முடிஞ்சு போச்சு, ஒரு மலக்கு நமக்கு வந்து பாதுகாவலராக போட்டுருவோம். அதே மாதிரி ஒவ்வொரு தொழுகையும் முடிச்சிட்டோம் ஆயத்துல் குர்சி ஓதிக்கலாம். அந்த ஜிக்ருகள் எல்லாமே ஓதும் போது நமக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன் வந்து அல்லாஹ்வுடைய புறத்தில் கிடச்சிரும். நமக்கு எந்த ஒரு கவலையும் தீண்டாது. இந்த மன உளைச்சல், அது நமக்கு நடக்கிற அந்த இழப்புகள் இருக்குல்ல, எல்லாத்துலேயும் இருந்து அல்லாஹ் பாதுகாத்துருவான். ஏன்னா இவன் நமக்கு தேவை, அல்லாஹ் நினைப்பான், இவன் அல்லாஹ்வுடைய தீனுக்கு தேவை, இவன் அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேலை செய்யக்கூடியவன், இவன் என்னுடைய கூட்டத்தினர், இவன் ஹிஸ்புல்லா,
அதனால் இவனுக்கு வந்து நான் பாதுகாக்க வேண்டியது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளை மனிதர்கள் யாரும் பாதுகாக்க மாட்டாங்க, எல்லாருமே நம்மளை கைவிட்டுருவாங்க. எல்லாருமே கைவிடும் போது அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். அதுதான் நமக்கு இந்த இடத்துல தேவையாக இருக்கும். அதுதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். 56 அத்தியாயத்தில் 79 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹருன். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? தூய்மையானவர்களை தவிர வேறு யாரும் இதனை தொட முடியாதுங்கிறான். எதை சொல்கிறான்? குர்ஆனை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் சொல்கிறான், தூய்மையானவர்களை தவிர வேறு யாரும் இதை தொட முடியாது. இதில் பல மசாயில்கள் எடுக்கிறாங்க, பெரிய முஹத்திஸ்கள் எடுக்கிறாங்க, அது தனி மேட்ரு. இதை வச்சே இது பல பொருளில் விளங்கலாம். அதில் ஒரு பொருள் என்ன அப்படின்னா, அப்போ குர்ஆன் வந்து தொடக்கூடிய பொருளே கிடையாது. இது குர்ஆன் இந்த சூரா இறங்கும் போது குர்ஆன் தொடக்கூடிய பொருளா கிடையாது. ஆனால் எல்லாம் என்ன சொல்கிறான்? தொட முடியாதுன்னு சொல்கிறான், தொடக்கூடாதுன்னு சொல்லலை, தொட மாட்டார்கள்னு சொல்லலை. தூய்மையானவர்கள் தவிர வேறு யாரும் தொட மாட்டார்கள் இப்படியா எல்லாம் சொன்னால் இல்லை, தொடக்கூடாது இப்படின்னு சொல்லலை, தொட முடியாதுங்கிறான். அப்போ நாம் தொடுறோம். இந்த குர்ஆனுடைய அசல் கல்வி இருக்குல்ல, அது தூய்மையானவர்களை தவிர வேறு யாரும் தொட முடியாது. இது ஒரு மீனிங். இது பொருத்தமான ஒரு அழகான ஒரு மீனிங்கு. இப்போ அந்த அடிப்படையில் குர்ஆனுடைய இதோடைய அந்த பலன்கள் இருக்குல்ல, இதுவும் வந்து தூய்மையானவர்களை தவிர வேறு யாரும் தொட முடியாது. எல்லாரும் ஓதுனா வேலை செய்யாது. மனசுக்குள்ளே இருக்கிற அந்த கசடுகளை வச்சுக்கிட்டு, அந்த பெருமையை உள்ளத்தில் பெருமையை வச்சுக்கிட்டு, சத்தியத்தை நிராகரிச்சுட்டு, அசத்தியத்துக்கு துணை போயிட்டு, இந்த மாதிரியான சைத்தான்ல இருந்து உலகத்திலையும் குர்ஆன் மூலமாக பலனும் பெறணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அது வந்து கிடைக்காதுங்கிறது அல்லாஹ் இந்த 56 அத்தியாயத்தில் 79 வசனத்தில் அல்லாஹ் இது சொல்கிறான்.